வெரி குட் நண்பா. அனாவசியமா ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டுல யாரும் நுழைய கூடாது. அப்படி நுழைஞ்சா என்ன நடக்குன்றது அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா அடிச்சிட்டேன். ஏங்க ஃபைட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்குது. ஒரு காஃபி கிடைக்குமா? என்னங்க மண்ணெண்ணோட அப்படியே போட்டுறாதீங்க. நல்லா குளிச்சிட்டு போடுங்க. அப்புறம் பேஷ் பேஷ் மண்ணெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதாயிடும். டேக் யுவர் ஓன் டைம். இங்க தான் இருக்க போறோம் இல்லையா? குடிக்க ஒரு காஃபி மட்டும் கேட்டோம். எங்க பசி அறிஞ்சு இப்படி ஒரு அறுசுவை உணவே வழங்கிட்டீங்களே. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அதெல்லாம் சரி தம்பி. நான் வெளியே போயிருக்கிறப்ப நீங்க வந்திருக்கீங்க. நடந்த அநியாயத்தை தட்டி கட்டிருக்கீங்க. கேட்டா நாங்க ஆனாத எங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்க? யாரும் விளையாடும் தோட்டம், தினந்தோறும் ஆட்டம் பாட்டம். இது பொண்ணு தரும் பூமி, இந்த மண்ணு எங்க சாமி. இது பொண்ணு தரும் பூமி, இந்த மண்ணு எங்க சாமி. ஐயா, நாங்க ஒரு நாடோடி தென்றலுங்க. கால் போன போக்குல போவோம். கூட்டம் சேர்ந்தா மேஜிக் போடுவோம். கிடைக்கிற காசை பங்கு போடுவோம். குடுக்கிற சாப்பாட்டை வயிற்றுல போடுவோம். விடிந்தால் விடியும், தொடர்ந்தால் தொடரும். இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. இதுதாங்க எங்க வாழ்க்கை. அதெல்லாம் சரி தம்பி. இந்த ஊருக்கு எப்படி வந்தீங்க? நாங்க ஒரு பாம்பே கச்சேரி விஷயமா எங்க பாம்பே ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு பக்கத்து ஊருக்கு வந்தாங்க. நாங்க வந்த நேரம் அவர் பாம்பே கிளம்பி போயிட்டாரு. வந்த வழி தான் திரும்பி போனோம். அப்படிதான் இந்த ஊருக்கு வந்தோம். உங்களுக்கு பாம்பேல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே பாம்பேல தாங்க இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் எதிரிங்க. என் தம்பி, நீங்க பாம்பேக்கு அடிக்கடி போவீங்களா? வாரத்துக்கு 7 தடவை போங்க. சீசன் டிக்கெட் கூட வச்சிருக்கிறோம். வருஷத்துல ஒரு 2-3 தடவை போவோங்க. போன வருஷம் கூட இதே மாசம் இதே நாள் இதே கிழமை இதே சாப்பாடு இதே கூட்டு பொரியல் இதே சாம்பார் ரசம் பாம்பேல ஒரு வீட்டுல சாப்பிட்டோமே. ஏன் எல்லாரையும் கிள்ற? இவ சொல்ற மாதிரி இதே ரைஸ் தான். இதே இல்லைங்க, அது வேற ரைஸ், வேற சாம்பார், வேற ரசம். ஆனா இப்படி ஒரு சாப்பாட்டை, சாம்பார, ரசத்தை உலகத்தை நான் எங்கேயும் சாப்பிட்டதே இல்லைங்க. சாப்பாடு சூப்பர், சமையல் பிரமாதம். அப்ப பாயிண்ட் பியூட்டிஃபுல். இது காவேரி தண்ணிங்களா? கிணத்து தண்ணி. என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க 3 பேர் சங்கீதம் கத்துக்கணுமா? ஆமா. ஆமாங்க. எதுக்கு? அப்படி சொன்னாதான் இந்த வீட்லயே டேரா போட்டு அந்த பொண்ணோட மத்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு பாயிண்ட் போட முடியும். ஆமாங்க. சங்கீதம் கத்துக்கிறதுக்குன்னு ஒரு வயசு வரம்பு இருக்கு. இப்ப நீங்க 6 லேட். 6 லேட்டா? எல்லாரும் 2 லேட் தானே சொல்லுவாங்க. ஆமா. நீங்க என்ன 6 லேட்டுங்கறீங்க? தம்பி, நீங்க 2 லேட், அவரு 2 லேட், அவரும் 2 லேட், மொத்தமா சேர்த்தா 6 லேட். சரிதானே? நல்ல வேலை கட்லெட்னு சொல்லல. குருவே, இவங்க வேணா சங்கீத வாசையே தெரியாத ஜடமா இருக்கலாம். ஆனா நான் சங்கீதம் கத்துக்க வேண்டிய வயசுல முறப்படி கத்துக்கிட்டவன். என்ன நீங்க அப்படி ஒதுக்க முடியாது. புழுகு முட்டை. சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? யாரு உங்க குரு? என்ன பேரு? அது என்னடா முடிக்கிற? சொல்லு. கேக்குறாருல, சொல்லு. அது உப்பலூர் முனி செங்கல்வராய மூர்த்தி ஜேம்ஸ் ஹிசைனஸ் அப்துல்லா தீட்சிதர். இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நான் அங்க கேள்விப்பட்டதே அப்படி இல்லைங்க. ஒருத்தர் இருந்தா தானே கேள்விப்படுறதுக்கு. இது அவனா உருவாக்கின குரு. சரி தம்பி, ஏன் சங்கீதத்தை பாதியில நிறுத்தினீங்க? அது சொல்லு. கேக்குறாருல, சொல்லு. அது அப்ப எனக்கு குரல் கரடுமுரடா இருந்துச்சு. நீ தினமும் கழுத்தளவு தண்ணில நின்னு சாதகம் பண்ணுன்னு குரு சொன்னாரு. நானும் பண்ணேன். சங்கீதம் படிக்கிறேன், சாதகம் பண்றேன்னு சொல்லி ஒரே நாள்ல ஏரி மேனையில இப்படி சாகடிச்சிட்டியடா. இவனை இப்படியே மரத்துல கட்டி தொங்க விடுங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு.
அதுக்கப்புறம் நான் பாடுறதையே நிறுத்திட்டேன். நீ பாதியிலே நிறுத்துறது ரொம்ப நல்லதா போச்சு தம்பி. உயிரா சங்கீதமான போட்டி வர்றப்போ உயிருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையாம்மா? ஏய், இங்க எவன்டா அவன் என் ஆளுங்க மேல கைய வச்சது? யாரா அவன் பணம் கேட்டு வந்து என் மாப்பிளைய போட்டு அடிச்சது? அவ்வளவு மானரோஷம் உள்ளவன் பணத்தை தூக்கி மூஞ்சில எரிய வேண்டித்தானடா. அதை விட்டுட்டு ஆளுங்களை அடிக்கிறதா? அவ்வளவு தைரியசாலி யாரா அவன்? நாங்க தான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளை மேல கைய வச்சிருப்ப, எங்க ஆளுங்களை அடிச்சிருப்ப. நிறுத்தியா பாட்டு வாத்தியார? உன் மேல வச்சிருக்கிற மரியாதையில தான் இது வரைக்கும் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்காம இருந்த. பணம் கேட்க வந்த எங்க ஆளுங்களை உங்க சொந்தக்காரங்களை விட்டு அடிக்க வைக்கிறியா? அவ்வளவு பெரிய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா உனக்கு? யோ, பா, அவசரப்படாதே. பண்ணியார் வாயாலி நாம சொந்தக்காரங்கள் ஆயிட்டோம். சந்தடி சாக்கல அதை அப்படியே உண்மையாக்கிடுவோம். ஆமாயா, நாங்க சொந்தக்காரங்க தான். உன்னால என்னையா பண்ண முடியும்? யோ, சொந்தக்காரங்கன்னா 4 கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. என்னையா பண்ண முடியும் உன்னால? சொன்னா கேளுங்க. ஓ, யோ வாத்தியார, நீ கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாய் எப்ப வேணா திருப்பி கொடுத்துக்க. இந்த 3 பேரையும் கைத்துல கட்டி ஜீப்ல ஏத்துறா. வந்துட்டானுங்க வக்காலத்து. வாங்க பணியாரியா, பணியாரியா வந்து பேசியா. அந்த பொண்ணை பாரு, கண்ணெல்லாம் கலங்கி பாவமா நிக்குது. இப்ப மட்டும் நீ அந்த கடனை சுமந்துக்கிட்டு இந்த ஜீப்ல ஏறி போனேன்னு வச்சுக்க, அப்படியே அந்த பொண்ணோட மனசை அள்ளிடலாம். அப்புறம் நீதான் அந்த வீட்டுக்கு ராஜா. எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். புரிஞ்சுதா? See the girl. பியூட்டிஃபுல். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சு மெத்தை, விலகி செல்லுங்கள். இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப். அப்பாடா, ஒரு வழியா நான் தப்பிச்சேன். ஜிந்தாபாத். நான் சொந்தக்காரன் இல்ல. நீ சொந்தக்காரன் இல்லையா? அப்புறம் எதுக்குடா என்ன அடிச்ச? இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப். ஜிந்தாபாத்.